அக்டோபர் 5. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, அருள் நிறைந்த மரியே வாழ்க அந்த ஜபத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஜபத்துல 2 பிரிவு இருக்குது. முதல் பிரிவை பத்தி பார்க்கும் பொழுது அதுக்கு பைபிள்ல நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. அதாவது வானதூதர் அன்னை மரியாளை பார்த்து மங்கள வார்த்தை சொன்னதுதான் இந்த முதல் பிரிவில் முதல் 2 வரிகளாக இருக்குது. என்ன சொல்றாங்கன்னா, அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனேன்னு சொல்லிட்டு. அடுத்து என்னன்னு பார்க்கும் பொழுது எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாள் சந்திக்க போகும் பொழுது எலிசபெத் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதேன்னு சொல்லிட்டு. இரண்டாவது பிரிவு என்னன்னு பார்க்கும் பொழுது அன்னை மரியாள் கிட்ட நமக்காக பரிந்து பேசும்படி நம்ம மன்றாடுறோம். சரிங்களா? நீங்க நினைக்கலாம், ஏன் நீங்களே போய் ஜெபம் செய்ய வேண்டியதுதானே, ஏன் அன்னை மரியாளின் வழியாக போகணும்னு சொல்லிட்டு. நான் ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன், நல்ல கவனிங்களேன். நம்ம வீட்டில் ஏதாவது வேணும்னா அப்பா கிட்ட டிரெக்டாக போக மாட்டோம், அம்மா வழியாக போனால் ரொம்பவே ஈஸியாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் பைபிளில் யாக்கோபு புத்தகத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கோம், நேர்மையாளர்களின் மன்றாட்டு ஒருபோதும் வீண் போகாதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் அன்னை மரியாளின் வழியாக நமக்கு பரிந்துரைக்கும்படி இயேசு கிட்ட நம்ம ஜெபம் செய்கிறோம். அந்த ஜெபம் தான் இந்த ஜெபம். அதனால இந்த ஜெபம் அன்னை மரியாளை மட்டும்தான் குறித்த ஜெபம், அவங்கள மட்டுமே போற்றக்கூடிய ஜெபம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அன்னை மரியாளின் வழியாக நாம் இறைவனிடம் மன்றாடுவது, இதுதான் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற ஜெபம். ஆமாங்க, இந்த 2 பிரிவும் சேர்ந்து தான் மங்கள வார்த்தை ஜெபம். இந்த மங்கள வார்த்தை ஜெபம் இல்லைன்னா இயேசு பிறந்திருப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மங்கள வார்த்தை ஜெபம் இல்லைன்னா நமக்கு மீட்பு கிடைச்சிருக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க. கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, நற்செய்தி குட் நியூஸ் இங்கே தான் ஆரம்பிக்குது. அதனால மங்கள வார்த்தை ஜெபம் சொல்றதுக்கு எக்காரணத்தை முன்னிட்டும் தயங்கவே தயங்காதீங்க. நாளைக்கு வேற ஒரு டாபிக்கோட உங்களை பார்க்குறேன். சரிங்களா?